ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங். பர்த்டே விஷ் நம்ம சப்ஸ்கிரைபர் சானியா ரவி சிஸ்டர் அவங்களோட அண்ணன் பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே. பையன் பேர் யஷ்வந்த். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தம்பி. இன்று போல் என்றும் வாழ 7 ஸ்டார்ஸ் கார்ட்டூன் ஃபேமிலி சார்பாகவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் யஷ்வந்த் குட்டி. பர்த்டே பேபிக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் கமெண்ட் பண்ணலாமே, பர்த்டே வாழ் சொல்லலாமே. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே யஷ்வந்த். ஏன் வீடியோ போடலன்னு நினைக்கிறீங்களா? சாட்டர்டே சண்டே இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். முடியலன்னா நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, இந்த வீக் ஃபுல்லாக 6 வீடியோ போட்டாச்சு. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சாட்டர்டே சண்டே வீடியோ போட மாட்டேன்னு, அதனால தான் போடலை. சாரி, இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் வீடியோ போடுறேன். அப்புறம் நிறைய வியூஸ் கம்மியாயிடுச்சு, கமெண்ட் கூட கம்மியாயிடுச்சு. ஏன்னு தெரியல. திடீர்னு லாஸ்ட்டு 1 வீக்காக வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிக்கலையா இல்லை என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ போட மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னீங்க. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வீடியோ போட்டாச்சு. எப்போவுமே சாட்டர்டே சண்டே வீடியோ போட மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீட்டில் ஒர்க் இல்லை. அப்புறம் பசங்களும் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. வீக்கெண்ட்னால எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க. வேலை அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து சாட்டர்டே சண்டே எப்போவுமே வீடியோ போடுறதில்ல. ஆனால் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னு தெரில, நிறையா வியூஸ் வந்து கம்மியாக இருக்குது. எதனாலன்னு தெரியல. அதே மாதிரி கமெண்ட்லேயும் நிறைய பேர் அவ்வளோவா எப்பயும் பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு டவுட்டு, நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் வருதா? அதுதான் எனக்கு பெரிய டவுட்டாக இருந்தது. நான் கமெண்ட் செக்ஷனில் கேட்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் கேட்கல. வீடியோ போட்டோன்னே எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வருதா? ஏன்னா முன்னாடி நாளும் வீக் டேஸில் ஒரு 2 டேஸ் போடுவேன், அப்புறம் 1 டே லீவ் விட்டுருவேன், அப்படி இருப்பேன். லாஸ்ட் வீக் எல்லா நாளுமே வீடியோ போட்டேன். ஒரு நாள் 2 வீடியோ கூட போட்டேன். பட் ஆனால் வியூஸ் போகவே இல்லை. ஏன்னு தெரியல. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரியும் நான் வீடியோ மேக் பண்ணுறேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது மாதிரியும் அதேபடி போவேன். ஸோ ப்ளீஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதே இல்லை இப்போலாம். எதனாலன்னு தெரியல. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிக்கலையா இல்லை போரிங்காக போகுதா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அப்புறம் சந்தியா ஜீவிக்கு மட்டும் நிறையா ரொமான்ஸ் வைங்க அப்படி சொல்லிட்டு நிறையா கமெண்ட்ஸ் வருது. ஆக்சுவலாக ஸ்டோரியாகவும் போகணும்ல, எல்லாரையும் காமிக்கணும், ஸ்டோரியாகவும் கொண்டு போகணும். சப்போஸ் ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சுன்னா எல்லோரும் கமெண்ட் பண்ணுறீங்க, இன்றைக்கி நாங்கள் மிஸ் பண்ணுறோம் ஏங்கா வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏற்கனவே சொன்னதான், டைமிங் கம்மியாக போடுறதுனால எல்லா பேரையும் என்னால் காமிக்க முடியல. ஒரு சில பேரை ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர்னு காமிக்கிறேன். ஒரு சிஸ்டர், நீங்கள் அவங்கள காமிக்கவே மாட்டீங்க, இனிமேல் உங்கள் வீடியோ பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சாரி சிஸ்டர், என்னால் எல்லாரையும் காமிக்கணும்னு ஆசை தான். பட் ஆனால் எனக்கு டைமிங் சரியாக வர மாட்டேங்குது. அதனால் நான் கம்மியாக அதாவது 2 பேர் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர்னு காமிக்கிறேன். சாரி. நான் நிறைய தடவை கேட்டிருப்பேன், ஸ்டோரியை பற்றி யாரும் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணிடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டோரியை உங்களுக்கு தேவையான பார்ட் மட்டும் பார்த்துட்டு அதுக்கு மட்டும் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு ஒரு 1/2 hour வீடியோ எடிட் பண்ணுறோன்னா அதுக்கு 1/2 hour மட்டும் ஆகாது. கண்டிப்பாக 4 to 5 years ஆகும் அது எடிட்டிங்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணி உங்களுக்கு வர்றதுக்கு. அந்தளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறோம். ப்ளீஸ் எல்லோரும் ஸ்டோரி ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை போரிங்காக இருக்கா, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நியூ ஸ்டோரி இதுக்காதலா, அதை போட்டதுக்கப்புறம் நான் வந்து பேசலை. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? அதுக்கும் ஒரு எப்பயும் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் ஆதரவு கொடுத்துட்டே தான் இருக்காங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வரவே இல்லை. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னு தெரியல. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அவங்கெல்லாம் நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க. எதனாலன்னு தெரியல. வீடியோ பிடிக்கலைன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணணும்னு. பிடிக்கலையா, போரிங்காக போகுதா, இல்லை வேறு ஏதாவது பண்ணணுமா, ஏதாவது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜீவன் சந்தியா சீன் வைக்க மாட்டேங்கிறீங்க, இன்றைக்கி வைக்கலையா, போரிங்காக இருக்குது அப்படின்னு மட்டும்தான் கமெண்ட்ஸ் வருது. என்னோட போய் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய கமெண்ட்ஸில். மற்ற எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் அச்சு கையல் கேட்குறீங்க, சக்தி கார்த்திக். ஆனால் நீ மோஸ்ட்லி கேட்குறது ஜீவன் சந்தியா தான். அதனால் அவங்களே டெய்லி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சொல்கிறபடி தான் நானும் பண்ணுறேன். ப்ளீஸ் என்னன்ற கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப வியூஸ் குறைஞ்சிருச்சு, எதனாலன்னு தெரியல. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா நாளைக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறீங்க.
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பாருங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பபாய். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பபாய்.